மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்களுக்கு 1 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தாங்க. கம்ப்ரைஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்க்கு. ஸோ அந்த 1 மார்க்கு, 2 மார்க்கு கிராமர் பார்ட்ல எல்லாம் என்னென்ன வருமோ, 1 மார்க்கு, 2 மார்க்கு கிராமர்ல என்னென்ன வருமோ அதெல்லாமே நான் இங்க குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க தெரியப்படுத்துங்க. இதுல வந்து இந்த சினானிம்ஸ் கொஸ்டின் நம்பர் வைஸா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதுல என்னென்னலாம் இருக்காது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் நான் குடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான இந்த மெட்டீரியல் தான் இது. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து சினானிம்ஸா கேட்பாங்க. அடுத்த 3 வந்து ஆண்டனிம்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்னதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அதையும் பாருங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்றேன். இதோட மெட்டீரியலோட பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சினானிம்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சினானிம்ஸோட மீனிங் எல்லாமே நான் அது கொடுத்துருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து, புக் பேக்ல இருக்கிற கிளாசரிஸ்ல இருந்து எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்க படிங்க. அதே மாதிரி ஆண்டனிம்ஸும் அப்படிதான். சப்போஸ் சினானிம்ஸ்ல இருக்கிற மீனிங் உங்களுக்கு தெரியும், அது ஆண்டனிம்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னா அதோட ஆப்போசிட் என்னவோ அதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ இந்த ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக் பேக்ல இருக்கிறதும் சில கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற ஆண்டனிம்ஸ் அண்ட் சினானிம்ஸ் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும். அதான் என்னோட விருப்பம். சிங்குலர் ப்ளூரல் அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுலயுமே புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்துருப்பேன். சிங்குலர் ப்ளூரல் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பேன். சில ஷார்ட்கட்ஸுமே இருக்காது. அதாவது ப்ளூரல் ஃபார்மேஷன்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா எஃப் வந்துச்சுன்னா விஇஎஸ்ல முடியும், ஓ வந்துச்சுன்னா ஓஇஎஸ்ல முடியும், ஒய் வந்துச்சுன்னா ஐஇஎஸ் முடியும். மற்றது வந்து நைஃப் வந்துச்சுன்னா எஃப்இ வந்துச்சுன்னா என்ஐ கேஎன்ஐ விஇஎஸ் நைஃப்ஸ் அப்படின்றது முடியும். சரிங்களா? ஸோ எஃப் எஃப்இ அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே விஎஸ் எக்ஸ் அந்த மாதிரிலாம் தான் முடியும். ஸோ இதெல்லாமே ப்ளூரல் ஃபார்மேஷன். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே புக் பேக் தான். அந்த அப்ரிவேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் வைஸாக என்னென்ன வருமோ அதெல்லாமே ஆர்டராக கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வேர்டு வரும். காம்பவுண்ட் வேர்டு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா சில டைமில் வந்து நாட் ஏ ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் வேர்டுன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 4 ஆப்ஷன்ல 3 வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு ஃபார்ம் ஆகும், 1 மட்டும் ஆகாது. ஸோ அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். அதாவது ஆப்போசிட் காம்பவுண்ட் வேர்டு மாதிரி கேட்பாங்க. நீங்க நார்மலா எழுதுறது எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வேர்டு தான் 3 தப்பா இருக்கும், 1 கரெக்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எது வந்து ஃபார்ம் ஆகாதோ அது எழுதணும். சரிங்களா? 3 வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு 1 ஃபார்ம் ஆனதுக்கு எழுதுறீங்கன்னா தப்பாயிடும். ஸோ கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லா படிங்க. அண்ட் ப்ரிப்போசிஷனும் கொடுத்துருக்கிறேன். ப்ரிப்போசிஷனு, ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன், கம்பைன்ட் சென்டென்ஸ், டென்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருக்கிறது, புக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது கிராமர் பார்ட் அப்படின்றது. ஸோ உங்களால ஷியூரா 14 மார்க்ஸ் அதில் எடுக்க முடியும். அஸ் வெல் அஸ் அந்த 2 மார்க் கிராமர் பார்ட்ல எடுக்க முடியும். இதை தாண்டி பொயட்டிக் லைன்ஸ் இது எல்லாமே நீங்க படிச்சீங்கனாலே போதும். நீங்க கிட்டத்தட்ட நோட் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் தாண்டி இதெல்லாமே படிச்சீங்கன்னா 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அந்த பேராகிராஃப் மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கனாலே 90+ ஈஸியாக தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90+ தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். இன்னைக்கு எழுதின தமிழ் மார்க்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லா தான் வரும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்கள் தமிழ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. தேங்க்யூ.